அஜித் அறிக்கையை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நமக்குலாம் சொல்லியிருந்தாங்க என்னங்க அஜித் அறிக்கையை பற்றி பேசவே இல்லை, கருத்து கந்தசாமியா நீங்கள் என்ன இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன். ஏன்னா விஜயை பற்றி பேசினா இப்படி, அஜித்தை பற்றி பேசினா இப்படி, ரஜினியை பற்றி பேசினா இப்படின்னு நம்மளை ஒவ்வொரு சாயம் பூச பார்க்கிறார்கள் இந்த கமெண்ட்ஸில். அதெல்லாம் அப்படி புறந்தள்ளிட்டு போய்டும். நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். ஏன்னா விஜய் ஜெயிச்சு 2026 முதல்வர் வந்துட்டேன்னா செய்தித்துறை ஏதாவது பொறுப்பு கொடுக்க போறாரா, செய்தித்துறை அமைச்சராக போறாரா, இல்லை அஜித் இன்னும் 2-3 படங்கள் பண்ணும்பொழுது வாங்க நீங்க என் கால் ஷீட்டை பார்த்துங்கன்னு சொல்ல போறாரா? அதெல்லாம் கிடையாது. நாம பார்த்த அஜித், நாம பார்த்த விஜய் வளர்ந்த காலத்தில், அவர்கள் வளர்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்காங்க தான் நாம பேசுறது. இதுல யாரும் சார்புடையதாக பேசவில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை நானும் அதை முழுக்க படித்தேன். அப்புறம் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்து எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, அதில் ஒரு 2 பக்கத்து இங்கிலீஷில் இருந்தது. கண்டிப்பாக அஜித் சொல்லி யாராவது எழுதியிருப்பாங்க. அது ஒரு தமிழில் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லி தானே தமிழில் தானே டைப் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சேனலில் அஜித் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி முழுக்க இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தாரு. அதே ஒரு தமிழ் சேனலுக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே, இல்லை அந்த சேனல்லே தமிழ்லேயே ஒரு வெர்ஷன் எடுத்துங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னால் நீங்கள் இன்னைக்கு கடவுளாக, அல்டிமேட் ஸ்டாராக, தலையாக அப்படி உச்சத்தில் இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் இந்த தமிழ் ரசிகர்கள் தான். அதுவும் கடகோடி ரசிகர்கள், அதுவும் சாமானியர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய அந்த மக்கள் தான். நானே பார்த்துருக்கேன். நான் ஒரு அதாவது குட் பேட் அக்லி, விடாமுயற்சி அந்த காலங்களில் ஒரு சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அந்த மீன் வெட்டுக்கிற அந்த தொழிலாளி ஓடி என் தலையை பற்றி இப்படி பேசிட்டீங்க சார் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது எப்படியாப்பட்ட ரசிகர்களை வச்சிருக்கிறேன் நீங்கள் அந்த அறிக்கை ஒரு 2 பக்கம் தமிழில் எவ்வளோ நேரம் ஆகும்போது அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் விட்டுருந்தா என்னன்னா அந்த ரசிகர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறேன் நான். சரி இதெல்லாம் விடுங்க. உண்மையிலே அந்த எனக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 33 வருஷம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதில் பொதுவாக ஒரு 25 வருஷம், சரி 30 வருஷம்னு கூட வச்சுங்க, இல்லை 50 வருஷம் அப்படின்னாங்க. 33 வருஷத்துக்கு எதுக்கு ஒரு அறிக்கை தரணும்? 33 வருஷம் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு ஏன் அதை ஒரு கொண்டாட்டமாக சொல்லணும்? அதில் இருக்கிற வழியை ஏன் சொல்ல வேண்டும்? அதுக்குள்ள ஒரு நண்பர் சொன்னார், எங்க ஒரு தலைமுறை அப்படின்னா 33 வருஷம், 33 வருஷம் தான் ஒரு தலைமுறை, அதுக்காக தலை சொல்லியிருப்பாரு என்னவோ. அதெல்லாம் ரைட்டு, ஓகே.